ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் ட்ரீம் வேர்ல்டு 02. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கேரட் ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே ஊறுகாவுக்காக நம்ம 1 கிலோ கேரட் எடுத்துருக்கோம். கேரட்டை வந்து வாஷ் பண்ணி கனம் குறைச்சி கொஞ்சம் நீட்டமாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஊறுகாய்க்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்ப்போம். சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிளகா பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீட்டமாக இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் காரமாக இருக்கும், அந்த சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு, இந்த வெள்ளை மிளகா. ஸோ அதை எடுத்துருக்கோம். 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். காரம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி 2ஆக நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இஞ்சி, கொஞ்சம் வெளுத்துள்ளி, எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பூண்டும் இஞ்சியும் தோல் சீவி பெருசாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். வெள்ளை பூண்டு வந்து முழுசாக தான் போட போகிறோம். என்னென்னா இது வந்து சின்ன சைஸில் இருக்கிறதுனால அப்படியே தான் எண்ணெயில் போட போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடானதுமே இங்கே நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஊறுகாய் வந்து எப்போதுமே நல்லெண்ணெய் தான் டேஸ்டியாகவும் சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போகாமலும் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எண்ணெய் சூடாகி வந்ததுமே கடுகு போட்டோம். கடுகு பொட்டின பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூண்டு, இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சது, பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாமே போட்டு லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் வெந்து வந்து அந்த வெள்ளை பூண்டோட கலரை பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் கோல்டன் கலராக மாறினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலேயே அது கொஞ்சம் வெந்து வரட்டும். தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி நம்ம பொதுவாக ஊறுகாயில் யூஸ் பண்ணாலே சீக்கிரமாக அது கெட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த எண்ணெயிலேயே இது வந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இது வெந்த மாதிரி தெரிஞ்சதுமே, கொஞ்சம் வாடி வந்ததுமே நம்ம இதில் இனி காயப்பொடி ஆட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம வந்து காயத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக காயத்தூள், அப்புறமா ஊறுகாய்னாலே கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கணும், அப்படி தானே. ஸோ நம்ம புளிப்புக்காக இங்கே வினிகர் யூஸ் பண்ணுறோம். 2ஐயும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம 5 நிமிஷம் லைட்டாக ஒன்று வேக விடுங்க. வெந்ததுமே ஒருக்கா கூட மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு அடைச்சி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா ஒரு 1/2 hour கழித்து செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிக்கிட்டு சூப்பரான கேரட் ஊறுகாய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். இது நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்குமே எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள் கட்டாயம். தேங்க்யூ, பாய்.